Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. அவர் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் Maruti Nexa Baleno automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது டோட்டலாக 3 டாஸ்க் நம்ம கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் திங் ரிவர்ஸ் பர்பண்டிகுலர் பார்க்கிங், ரெண்டாவது பேரலல் பார்க்கிங், மூணாவது ஃப்ரண்ட் பர்பண்டிகுலர் பார்க்கிங். இப்போ இந்த போர்ஷன் தான் வந்து அவர் ரெகுலராக பார்க் பண்ணுற அவரோட அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் ஸ்லாட். ரிவர்ஸ் பார்க்கிங் பொறுத்த மட்டும் வெஹிக்கிளை முதல்ல க்ளோஸராக அலைன் பண்ணிக்கணும். ரியர் போர்ஷனை ஸ்டார்டிங் பாயிண்டில் ஈக்குவல் அலைன் பண்ணிவிட்டு பார்க்கிங் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் கம்ப்ளீட்டாக திருப்பணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் திருப்பி மூவிங் ஃபார்வர்ட் டு அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட். இந்த இடத்துல அவருக்கு என்ன சேலஞ்ச் அவர் ஃபேஸ் பண்ணுவார்னா, லெஃப்ட்டில் அந்த ஒரு ஒயிட் கார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ரன்வேயில் எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ஒயிட் கார் இல்லை அப்படின்னா இன்னும் கூட அவர் கொஞ்சம் அலைன்மெண்ட்டை பின்னாடி வச்சுருந்தாருன்னா ஒரே ஷார்ட்டில் வெஹிக்கிள் உள்ளே போயிடும். பட் இங்கே மூவ் பண்ணும்போது ரிவர்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். எந்த சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பணும். ரைட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில். ஒன்ஸ் அலைன் ஆனதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் த பாடி பார்க்கிங் ஸ்லாட்டில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அகைன் ஆப்போசிட் சைடு திருப்பினா தான் வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் ஆகும். இந்த ரிசல்ட்டு நான் வெஹிக்கிள் உள்ள இல்லாமல் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்காம அவரே தான் தனியாக பண்ணுறாரு. நான் வெளியிலேருந்து தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது ஒரே ஷார்ட்லேயே இந்த ரிசல்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரா அப்படின்னா கிடையாது. மோர் தேன் 6 to 7 டைம்ஸ் நம்ம இந்த பார்க்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணோம். முதல்ல நம்ம ஒரு ட்ரெயினிக்கு ரிவர்ஸ் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கணும். ரிவர்ஸில் எந்த சைடில் திருப்பினா வெஹிக்கிளோட பாடி எந்த சைடில் மூவ் ஆகும். ரிவர்ஸிங்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு எடுத்துகிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மிரர் மட்டுமே பார்த்துட்டு எப்படி வரணும். ஆனால் இப்போ வர வெஹிக்கிள் எல்லாமே வந்து கேமரா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, ரியர் கேமரா இருக்குது. எல்லா பிகினர்ஸுமே பண்ணுற மிஸ்டேக்கு கேமரா மட்டுமே பார்த்து ரிவர்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ சைடில் இருக்கிறத மிஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம சொல்கிறது முக்கியமாக மேனுவலாக மிரர் பார்த்தா தான் நமக்கு எக்ஸாக்டான டிஸ்டன்ஸ் சைடில் என்ன அப்டக்கிள்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த ரிவர்ஸ் கான்செப்ட் முதல்ல அவருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல அவருக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே திருப்பணும், எவ்வளோ திருப்பணும், எப்படி அலைன் பண்ணணும், இது எல்லாமே நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்தது தான். ரிசல்ட்டு தனியாக அவரே வித்தவுட் எனி கைடன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் எப்படி ரிவர்ஸில் பார்க் பண்ணுவாங்களோ அந்த ரிசல்ட்டு நம்ம ஒரு பிகினர்ஸ் கிட்ட அவுட்புட்டாக கொண்டு வரோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி பார்க் பண்ணிட்டாரு. அகைன் டேக்கிங் அவுட் த வெஹிக்கிள் வெளில எடுக்கும்போது ஃப்ரண்ட் வீல் ஸ்லோப்பில் இருக்கும்போது ஆஃப் பிரேக்கில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சிலேஷன் எந்த சுச்சுவேஷன்லையும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக வெஹிக்கிளை டேர்ன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் ஸ்டீரிங் வீலை ஸ்ட்ரைட் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 2 பேரலல் பார்க்கிங். இந்த கேட்டுக்கு பேரலாக வெஹிக்கிளை பார்க் பண்ணணும். பேரலல் பார்க்கிங் அப்படின்னாலே நம்ம ரிவர்ஸில் தான் பண்ணணும். இதுலையுமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ வெஹிக்கிள் எந்த சைடில் மூவ் ஆகணும் அந்த சைடு கம்ப்ளீட்டாக திருப்பணும். ஒன்ஸ் நம்மளோட வெஹிக்கிள் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ரீச் ஆனோம்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வி ஹவ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள். தென் வி ஹவ் டு டவுன் டில்ட் த மிரர், ரைட் மிரரை டவுன் டில்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ரியர் வீல் வந்து நம்ம பார்க்கிங்கோட ஆஃப் த போர்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி ஸ்டாப் பண்ணணும். திருப்பி கம்ப்ளீட் ஆப்போசிட் சைட் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டோம் அப்படின்னா வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக அலைன் ஆகிடும். பேரல் பார்க்கிங் பொறுத்த மட்டும் நம்ம எல்லாமே வந்து ரிவர்ஸில் தான் பண்ணணுமே தவிர ஃபார்வர்ட் போகவே வேண்டாம். ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ஃபார்வர்டில் எந்த சைட் டேரக்ஷன் வேணுமோ, சப்போஸ் வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரைட்டு திருப்பி ஃபார்வர்ட் போகலாம். லைட்டாக ரைட்டில் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பி ஃபார்வர்ட் போகலாம். இப்போ இதில் ஃபுல் ரைட் திருப்பி லிட்டில் ஃபார்வர்ட் வந்தாலே வெஹிக்கிள் பக்காவாக அலைன் ஆகிடும். இதுதான் பேரலல் பார்க்கிங். நம்ம ரோட்லேருந்து கம்ப்ளீட்டாகவே சைடில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்ஸில் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 3 பர்பண்டிகுலர் ஃப்ரண்ட் பார்க்கிங். இதுக்கு நடுவில் யூட்டர்னும் அவரை நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்மால் ரோட்டில் எப்படி யூட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வண்டி அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் நிப்பாட்டணும், கம்ப்ளீட் ரைட், மூவ் எக்ஸ்டெண்ட் ஃபார்வர்ட் ஸ்டாப், அகெயின் ஃபுல் லெஃப்ட்டு ரிவர்ஸ் எக்ஸ்டென்ட்டு, அகெயின் ஃபுல் ரைட்டு ஃபார்வர்டு, ஃபுல் லெஃப்ட்டு ரிவர்ஸு. ஃப்ரண்ட்டு பேக் வரும்போது அந்த ஃப்ரண்ட்டு பானட் ஜட்ஜ்மெண்ட்டை சைடில் பார்த்துட்டு தான் அவர் வந்து எவ்வளோ ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியுன்றதை பார்த்துக்கணும். அவரோட விஷனில் அந்த பிளாட்ஃபார்ம் எப்போ மறையுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே க்ளோஸாக போகக்கூடாது. அகெயின் ரிவர்ஸில் வரும்போது அவர் வெளியில் மேனுவலாக பார்க்கணும், மிரரில் பார்க்கணும். ஸோ ஒரு ரியர் போர்ஷன் வந்து பிளாட்ஃபார்ம் கிட்ட வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் ரோட்டில் யூட்டன் எடுக்க ஒரு பிகினர்ஸ் கற்றுனாங்க அப்படின்னா அவங்க எந்த சுச்சுவேஷன்லையுமே ஈஸியாக வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அவரோட ரெசிடென்ஸ் வந்து ஒரு டெட் எண்டில் இருக்கிறதுனால வெஹிக்கிளோட ஃப்ளோ இல்லை. பிகினர்ஸ் ஜென்ரலாக வெஹிக்கிள் ஃப்ளோ இருக்கிற ரோட்டில் பண்ணும்போது சைடில் இருக்கிற வெஹிக்கிளை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம்.
நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். அவங்க ஒரு 10-15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. இப்போ ஃப்ரண்ட் பார்க்கிங் பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெஹிக்கிளை ஒய்டராக ப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்மளோட லெஃப்ட் மிரர் வந்து ஸ்டார்டிங் பண்ணது பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வரணும். பிகாஸ் பார்க்கிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் மிரரை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் பார்க்கிங் லெஃப்ட்டில் இருந்தால் ஃபுல் லெஃப்ட்டு ஃபார்வர்டு. அகெயின் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேமை கரெக்டாக கால்குலேட் பண்ணி உள்ள வெஹிக்கிளை இன்சர்ட் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோட்டலாக நம்ம கவர் பண்ண டாஸ்க் ரிவர்ஸ் பர்பெண்டிகுலர் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், ஸ்மால் ரோட் யூ டர்ன், ஃப்ரண்ட் பார்க்கிங். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டினஸ் அப்ரோச் பண்ணுங்கள். சிட்டி கார்டினஸ் பொறுத்த மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ட்ரெயினி, ஒரு பிகினர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களே ஓனாக அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கே மூவ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் நம்மளோட கைடன்ஸை மட்டும் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன்ஸில் அவங்களால தனியாக அதை பண்ண முடியாது. நீங்கள் எந்த மாதிரி ரூட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதை நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே கவர் ஆகும். உங்ககிட்ட கார் இருந்தது அப்படின்னா உங்களோட டோர் ஸ்டெப் லொக்கேஷனில் வந்து உங்கள் காரில் சொல்லிக் கொடுக்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்ட எல்லாரும் லைசன்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு எஸ்யூவி செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளுடைய காரில் கற்றுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் கார் வாங்கி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. பட் நம்ம லைசன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. பிகாஸ் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறதுனால ஒரு ஆர்டிஓ கிட்டே நம்மளால் அது கோஆர்டினேட் பண்ண முடியாது. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.